கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 30 சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, நாம் இப்பொழுது அவருக்குள் இருக்கிறோம் என்றால் இது நாம் அல்ல, அவர் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்ததினாலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, நாம் முன்னோர்கள் கிறிஸ்தவர்கள், நம் தாய் தகப்பன் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. நம்மளை ஏற்கனவே தாய் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? நம்மளை எந்த இடத்துல எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சிலருக்கு இப்பொழுதுதான் ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே வந்திருப்பார்கள் இல்லையா? தேவன் உங்களை அவ்விதமாக தெரிந்திருப்பார். சிலவங்களை என்ன செய்வாரா, உபத்திரவத்தின் மத்தியிலே தெரிந்து கொள்வாராம். சிலவர்களை பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உங்களை எப்படி தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டு என்ன செய்தார்? அவர் ஒரு இடத்துக்கு போக சொல்லுகிறார். அவனும் போகிறான். அவரை என்ன சொன்னார் தேவன்? நீ என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை, இவன் என் நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, நம்மளை தேவன் எப்படியாக தெரிந்து கொண்டார்? ஒரு மகளாக, ஒரு மகனாக. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களை என் ஜனம் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. யார் தெரிந்திருக்கிறார்? சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? நாம் நிற்கிறதும் நிர்மலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபையினாலே. எனக்கு அன்பானவர்களை, நாம் அவரை அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? நம்மளை எதற்காக அழைத்தார்? பரிசுத்தத்துக்கென்றே அழைத்தார். நாம் அதில் நிலைத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கிறோம். சரிங்களா? அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதர சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போது நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்து இந்த மாதிரி நாம் இருக்கிறோமா? தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் இருக்கிறோமா? அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆபிரகாம் போல நம்மை தேவன் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பதை யோசித்து ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு உகந்தமாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் அழைத்த அழைப்பு, தேவன் நம்மை அழைத்த அழைப்பு வேஸ்டாக விருதாகவாக போகக்கூடாது. நம்மை அழைத்த அழைப்பு எப்படியாக இருக்க வேண்டும்? அவர் சொன்ன வழியிலே நடந்து நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். நீதிமானாக இருக்கும்பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறாராம். எனக்கு அன்பானவர்கள், எவ்வளோ பெரிய ஒரு இது இல்லையா? நம்மை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். இம்மையில் மாத்திரமல்ல, பரலோகத்திலே நம்மை மகிமைப்படுத்துவார். சரிங்களா? நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருக்கு உண்மையாக இருந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருங்க. தேங்க்யூ.